அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ் குறிவைத்துள்ள 6 மாவட்டங்கள். ஓபிஎஸ் தனது செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நடைபெற இருந்த மாநாட்டை தள்ளி வைத்துவிட்டு அதற்கு பதிலாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். இதற்காக ஓபிஎஸ் அணி தமிழகத்தை 5 மண்டலங்களாக பிரித்துள்ளது. டெல்டா மண்டலம், தென் தமிழகம், கொங்கு மண்டலம், வடமண்டலம், தலைநகரம் என பிரித்து இந்த மண்டலங்களில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள ஓபிஎஸ் திட்டமிட்டிருக்கிறார் என கூறப்பட்டிருந்தது. தற்பொழுது ஓபிஎஸ் முதல் கட்டமாக அவருக்கு ஆதரவு அதிகமாக உள்ள தென் தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அவரது சொந்த மாவட்டமான தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் இந்த முதல் கட்ட சுற்றுப்பயணம் இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து டெல்டா மண்டலத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளிலும் இவரது அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. முதலில் தனக்கு ஆதரவு அதிகமாக உள்ள இந்த 2 மண்டலங்களில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது தனக்கான ஆதரவு அலை அதிகமாக இருப்பது அனைவருக்கும் தெரியும். இந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி கொண்டு தமிழகத்தின் மற்ற பகுதிகளுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள ஓபிஎஸ் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏனெனில் ஓபிஎஸ்ஐ எவரும் மதிக்கவில்லை, ஓபிஎஸ் அரசியல் அனாதையாக்கப்பட்டு விட்டார் என தொடர்ந்து அதிமுகவின் எடப்பாடி அணியினர் கூறி வருகிறார்கள். ஆனால் ஓபிஎஸ்ஓ தனக்கான செல்வாக்கு இன்றளவும் உள்ளது. தலைவர்கள் வேண்டுமென்றால் எடப்பாடி பின்னால் அணிவகுக்கலாம், ஆனால் தொண்டர்கள் அனைவரும் என்னோடுதான் உள்ளார்கள் என தொடர்ந்து கூறி வருகிறார். அதனை நிரூபிக்க வேண்டும் என்றால் ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய இடங்களில் அமோகமான ஆதரவு அவருக்கு கிடைக்க வேண்டும். ஒருவேளை ஆதரவு கிடைக்கவில்லை என்றால் அவரது சுற்றுப்பயணமே மொத்தமாக காலியாகிவிடும். சசிகலாவும் அதிமுகவை கைப்பற்றுவதற்காக முதற்கட்டமாக தென் தமிழகத்தில் 2 கட்ட சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார். இந்த 2 கட்ட சுற்றுப்பயணமும் அவருக்கு ஃபெயிலியராகவே முடிந்தது. எனவேதான் அவர் அதன் பின்பு எந்தவிதமான பதிலையும் அளிக்காமல் அமைதியாக இருந்து வருகிறார். தற்பொழுது திமுகவை பற்றி மட்டுமே குறை கூறி வருகிறாரே தவிர அதிமுகவை பற்றி அவர் எதையும் கூறுவது இல்லை. இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகிறது. மேலும் அதிமுகவில் ஓபிஎஸ்ஸின் செல்வாக்கு இல்லாமல் இருப்பதை சரி செய்யும் விதத்தில் சசிகலாவை அதிமுகவிற்கு கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு தனது மகனை சசிகலாவிடம் அனுப்பியதாக கூறப்பட்டது. ஆனால் சசிகலாவோ எடப்பாடியின் மகனை திட்டி அனுப்பியதாகவும் ஒரு சாரார் கூறி வருகிறார்கள். சசிகலா தற்பொழுது ஊழல் புகார் காரணமாக வெளியே இருந்தாலும் கூட அவரால் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது. மேலும் தேர்தலில் போட்டியிட முடியவில்லை என்றால் அரசியலிலும் கோலோச்ச முடியாது. எனவே இதனை பயன்படுத்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவரது ஆதரவை மட்டும் பெற்றுக்கொண்டு அதனை வைத்து தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம், தேர்தல் முடிந்த பின்பு பழையபடி சசிகலாவை கழட்டி விட்டுவிடலாம் என்ற எண்ணத்தில்தான் மிதுனை தூது அனுப்பினார். வேறு யாரையாவது தூது அனுப்பினால் அது சரிப்பட்டு வராது என்பதனால்தான் தனது மகனையே சசிகலாவிடம் அனுப்பியிருந்தார். ஆனால் சசிகலா சுதாரித்து கொண்டு அவர்களை திட்டி அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் ஓபிஎஸ் இல்லாதது என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் ஓபிஎஸ்ஸின் ஆதரவு தேவை. எனவேதான் ஓபிஎஸ் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு மற்றும் ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் தனக்கு செல்வாக்கு அதிகமாக உள்ள தென் தமிழகத்தின் முதல் 6 மாவட்டங்களில் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான தயாரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மிக விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. மாநாடு நடத்த திட்டமிட்டு இருந்த ஓபிஎஸ் எதற்காக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளுகின்றார் என்றால் மாநாட்டை விட சுற்றுப்பயணம்தான் அவசியம். சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு கூட தேர்தல் நெருங்கும் சமயத்தில் மாநாடை நடத்தலாம். மாநாட்டிற்கு அதிகமான கூட்டத்தை கூட்ட வேண்டும். அதற்கு முதலில் நாம் தொண்டர்களை சந்தித்து தொண்டர்கள் நம்மோடு இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். எனவேதான் இந்த சுற்றுப்பயணம் அவசியம் என அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள். நன்றி.